இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இந்த 4 மொழிகளிலும் என்னை வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா, இது ப்ரைவேட்டாகவும் கேட்டிருக்காங்க. முக்கியமாக என்னோடய ஃபாலோவர்ஸ் இது நிறைய பேரெல்லாம் ஒன்றும் கேட்கலங்க. கனடாவில் இருந்தும், கேரளாவில் இருந்தும், கோழிக்கோடு, எர்ணாகுளம், அப்புறம் மலபார், அப்புறம் ஹைதராபாத், விசாகப்பட்டினம், வைசாக், அப்புறம் நேபாள், இந்த மாதிரி வெவ்வேறு நாட்டிலேருந்து என் வீடியோ, முக்கியமாக என்னோடய வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்தியில் வந்து வீடியோ நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. எங்களுக்கான தேவைகள் வந்து இந்தி மொழியில் பேசி போடுங்க, தெலுங்கு மொழியில் பேசி போடுங்க, மலையாளத்தில் பேசி போடுங்க, இங்கிலீஷில் பேசி போடுங்க. எனக்கும் ஆசை தான் அவங்க எல்லாருக்குமே நான் பதிவு தனித்தனியாக போடணும். மொத்தம் 5 மொழிகள் எனக்கு தெரியும். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் முருகனை பற்றி தமிழை மட்டும்தான் நான் பேசணும்னு விரும்புகிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும் அனைவரும். உங்களுக்கு ஏதாவது முருகனோட வரலாறு பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது இன்ஸ்டாகிராமும் சோஷியல் மீடியா திறந்தாலே வந்து மொத்த மக்களே வந்து குழப்பிட்டு இருக்காங்க. புராண கதைகள்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இந்த இப்போ அடித்த புத்தகம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த சின்ன குழந்தைங்க கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி முருகன் என்னங்க உங்களுக்கு ஒரு எண்ணம்? முருகனை வந்து 10 தலைன்னு சொல்கிறீங்க, 12 கைகள்னு சொல்கிறீங்க. அப்புறம் நான் வந்து கேள்வி கேட்டால் எப்படிங்க 10 தலை முருகனுக்கு இருக்கும்? மனிதன் முருகனே வந்து நான் எத்தனையோ நேர்கால சொல்கிறேன். ஒரு அரசன், ஒரு மனிதன். ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து 10 தலை இருக்கும், 12 கைகள் இருக்கும் அப்படின்னா அதுவே வந்து ஒரு திசை திருப்பிடுறாங்க மக்களை. கேள்வி கேட்கும்போது மக்களை திசை திருப்பிடுறாங்க. இல்லை 10 முகமாக வருவார், 6 முகமாக வருவார், 12 கைகளோட வாரி வாரி கொடுப்பாரு. இதெல்லாம் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தால் அவங்க பதில் எப்படி சொல்லுவாங்க கூட எனக்கு தெரியாது. அதுக்கும் ஒரு கதை வச்சுருப்பாங்க, ஒரு குக்கட் ஸ்டோரி மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் பொதுவாக நான் சொல்கிற கருத்து என்னென்னா, நான் பேசுகிறேன், இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, நான் தமிழை பேசுகிறேன். என் வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்குறீங்க. முழுசாக பார்க்குறவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா, நான் சொல்கிற வார்த்தைகள் முருகனை பற்றி உண்மையானதா இல்லையா? கமெண்ட்டில் கூட தெரியும். இதெல்லாம் கிடையாது, நீ எப்போ சொல்கிற, முருகனுக்கு வந்து வள்ளியும் தேவயானி தான் 2 பேர் தான் அப்படின்னு அடித்து சத்தியம் பண்ணுறீங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம். உண்மைகள் கூடி சீக்கிரம் வெளியே வரும். அதுக்கான ஆதாரம் நான் கண்டிப்பாக முருகனுக்காக இதை நான் பேசிகிட்டே தான் இருக்கணும். இது யார் சொல்லியும் நான் பேசலை. எனக்கு நான் முருகன்கிட்ட வேலை செய்கிறதுக்கு காரணம் இதுக்காக தான். அவருக்கு நான் விசுவாசமாக இருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் சொல்கிறது நிறையவே இருக்குது. அப்புறம் எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நானும் சொன்னேன், திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, பழனிக்கு போயிட்டு வாங்க, முருகன் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க. எதுக்கு கூட்டத்தில் அடிச்சுக்கிட்டு போகிறீங்க? என்னோடய வேண்டுகோள் அது மட்டும்தான். கூட்டத்தில் அடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு கோபம் வரும். யாராவது ஒரு வழியில் நின்னாலோ இதை முருகனை பார்க்கும்போது அந்த கருவறையில் நம்ம இங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது கருவறையில் யாரை நின்னா நம்ம அப்போ அந்த சண்டை போட முடியாது. அந்த கோபம் ரொம்ப எரிச்சலாக வரும். முருகனை பார்க்கணுன்னா இந்த நாள் கிழமெல்லாம் வரணும். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது முருகனே கூப்பிடுவார். அப்போ போயிட்டு வாங்க. நிம்மதியாக ஒரு பார்க்குற ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்த மாதிரி மன நிம்மதியாக முருகனை பார்த்து பேசிட்டு வர மாதிரி போங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாள் ஒரு ஸ்பெஷலான நாள். இது வைகாசி விசாகம் இல்லை பங்குனி உத்திரம். இப்போ போங்க, முருகர் வந்து கண்டிப்பாக அந்த கோயிலில் இருக்கார் அப்படின்னு நான் எந்த காரணமும் சொன்னதில்லை. உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ போய் மனசு நிம்மதியாக. ஏன்னா நீங்களும் இறைவனும் ஒரே ஒரு லைனில் அந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் இருக்கும். அப்போ தான் அந்த கம்யூனிகேஷனோட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக அங்கே வந்து நிறைவேறணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஆசை இருந்தால் கண்டிப்பாக அங்கே நிறைவேறும். அதுக்கப்புறமா வந்து இந்த இப்போ நான் பேசுகிறேன், இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், இது நம்பலாமா நம்பக்கூடாதான் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். நம்பவே வேணாம். முருகனுக்காக நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ரெஃபரன்சஸ் எத்தனை ரெஃபரன்சஸ் என்னால் கொடுக்க முடியும். சில புத்தகம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் இந்த 3-4 லாங்குவேஜில் நான் பேசுகிறேன். வேண்டியவங்களுக்கு இது எந்தெந்த ஊரில் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் PDF ஆகவும் நம்ம தமிழ் வரலாறு பற்றி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். தலைவன் முருகனுக்கு நன்றி.